திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையாக உள்ளது. மதிமுகவும் தொடர்கிறது. துரை வைகோ பேட்டி. சென்னை விமான நிலையத்திற்கு டெல்லியில் இருந்து வந்த திருச்சி மதிமுக எம்பி துரை வைகோ செய்தியாளர்களிடம் கூறியதாவது: துணை ஜனாதிபதி தேர்தல் சித்தாந்தங்களுக்கு இடையானது. ஒரு பக்கம் ஜனநாயகம், மதசார்பின்மை, சமூக நீதி அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் சுதர்சன் ரெட்டி களத்தில் இருந்தார். மத அரசியல் சார்பில் ஒன்றிய அரசு வேட்பாளராக CB ராதாகிருஷ்ணன் நின்றார். இந்திய கூட்டணி நம்பிக்கையுடன் உள்ளது. ஜனநாயகத்திற்கும் மதவாதத்திற்கும் இடையான போட்டியாக பார்த்தோம் என்றார். அதிமுக வெளியேறுவதை பற்றிய கேள்விக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த கட்சி தலைவர்களிடம்தான் காரணத்தை கேட்க வேண்டும் என்றார். மேலும் அவர் பேசுகையில், திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த 8 ஆண்டுகளாக வலிமையாக உள்ளது. எந்த நோக்கத்திற்காக கூட்டணி சேர்ந்தோமோ அந்த நோக்கம் தொடர்கிறது என்று கூறினார். விஜய் சினிமாவில் பெரிய நட்சத்திரம். தேர்தல் களத்திலும் தமிழ்நாட்டிலும் உச்ச இடத்தை அடைய செயலாற்ற வேண்டும். அரசியல் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது. மாரத்தான் போல் தொடர்ந்து போராடுவது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் விஜயின் செயல்பாடுகளை பார்த்துதான் கருத்து சொல்ல முடியும். சினிமா நட்சத்திரம் என்பதால் கூட்டம் சேருகிறது. இதை வைத்து எதுவும் சொல்ல முடியாது. விஜயின் திருச்சி அரசியல் வருகை பற்றி கேட்டதற்கு, விஜய் கூட்டம் நடத்த போலீஸ் அனுமதி வழங்கியுள்ளது. கூட்டம் அதிகமானதால் பொதுமக்களுக்கு இடையூறு வந்துவிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வந்துவிடக்கூடாது என்பதால் சில இடங்களை தவிர்க்க சொல்லி உள்ளனர் என்று தெரிவித்தார். ஒரு போட்டியாகத்தான் நாங்கள் இதை பார்த்தோம். ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். தமிழகத்திலிருந்து போன எம்பிக்கள்ல ஒரு எம்பி மட்டும் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல்கள் வெளியே வருது. அது நீங்க யார் அதை கொடுத்தாரோ அவர்கிட்ட தான் தெரியும். அவர்கிட்ட கேளுங்க நீங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த மாதிரி யார் கேட்டிருக்காரோ அந்த நபர்கிட்ட போய் கேளுங்க நீங்க. சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தற்போது வந்து டிடிவி வந்து ஓபிஎஸ் வந்து எல்லாரும் அந்த கூட்டணி வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காலத்து 2026 தேர்தல் எப்படி 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க மற்ற அணியை பத்தி நாங்க சொல்ல வரோம்னா, நீங்க அங்க அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு சில இயக்கங்கள் வெளியே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது யாருக்கும் இன்னொரு பேட்டியில் நான் தான் சொன்னேன். அது நீங்க அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்கள்கிட்ட போய் கேட்கணும். கூட்டணி விட்டு வெளியே வந்த தலைவர்கள் எந்த காரணத்திற்காக நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்தீர்கள் என்று அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். நாங்க சொல்ல முடியாது. இப்போ அதே வேளையில வந்து எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை கடந்து 8வது ஆண்டில் இந்த கூட்டணி தொடர்கின்றது. மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரை நாங்கள் இந்த கூட்டணி தலைமை மேல் நம்பிக்கை கொண்டு இந்த கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை கடந்தும் எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டணியில் சேர்ந்தோமோ அந்த நோக்கம் இன்றும் தொடர்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியை தொடர்கின்றோம். இல்ல, சகோதரர் விஜயை பொறுத்தவரைக்கும் யாருன்னு சொல்லலையே நான். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது அவருக்கு வந்து ஒரு பக்கபலமா இருக்கும். ஆனா தேர்தல் காலத்திலையும் சரி, தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்தை அடையணும்னா அவர் செயலாற்றணும். செயலாற்றுங்கிறது நீங்க ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நீங்க வருடம் முழுவதும் பல வருடங்கள். இது வந்து ஒரு அரசியல் என்பது 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது. இது ஒரு மேரத்தான். இது வந்து ஒரு சலிப்புத்தன்மை இல்லாம தொடர்ந்து போராடுறதா ஒரு அரசியல். அதுல வந்து அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அடுத்து வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் அதை வச்சு இடப்பட போறாங்க. அவருக்கு ஒரு நட்சத்திரம், பெரிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி இடத்தை அடைவாராங்கிறதுங்கிறது அது முடியாது. திமுக என்னை பார்த்து அஞ்சுகிறது. அதனாலதான் வந்து எனக்கு வந்து எங்கேயுமே வந்து காவல்துறை வச்சு ரொம்ப டைப் பண்றாங்க. இல்ல, சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீங்க அவர் குற்றச்சாட்டு நம்ம ஆளுங்கட்சி மேல வச்சிருக்கிறாரு. அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் மக்கள் மத்தியிலே பேசலாம், மக்கள் மத்தியிலே அந்த கருத்துக்களை சொல்லலாம், செய்யலாம். ஆனா கடந்த காலங்களில் அவர் எங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் வந்து இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்தியிருக்காரோ அங்கெல்லாம் போலீஸ் அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவரு யாருக்கையும் சொல்ற மாதிரி அவரு ஒரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அப்படி வரும்போது அங்க வந்து இருக்கிற அமைதி கிடக்கூடாது, பொதுமக்களுக்கு வந்து இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்காண்டி சில இடங்களை வந்து தவிர்க்க சொல்லியிருக்காங்க. நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காண்டி அது ஒரு இடத்த வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான காரணம் தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கூட்டத்தை கூட்ட வச்சுவாங்க. கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு இடையூறா இருக்கு. அதை தவிர்த்து மாற்று இடங்கள் நீங்க ஏதாவது தேர்ந்தெடுக்க நாங்க அதுக்குண்டான ஒப்புதலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கு நான் மாறுபடுறேன்.
திமுக எங்களை பார்த்து பயந்து ஒரு பால் குடிச்சனால தான் போராட்டம் நடக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க சகோதரர் விஜயா இருக்கட்டும், இல்லாட்டி அவர் சகோதரர் புசி ஆனந்தா இருக்கட்டும், நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான அவங்க ஒரு வாதத்தை எடுத்திருக்கிறாங்க. அதனால அவர் ஆளுங்கட்சி எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவங்க ஏற்கனவே கேட்ட ஒரு இடம், ஒப்புதல் கேட்ட இடம் அது அங்க கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்க ரொம்ப ஜனங்கள் நிறைய போயிட்டு வர இடம். அந்த இடத்துல போட்டீங்கன்னா போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிறதுனால அந்த இடத்த முடியாதுன்னு சொல்லி மறுத்திருக்கிறாங்க. ஓகே,